குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா. என்ன ஐஸ்வர்யா இன்னைக்கு யாருமே வரலையா? இன்னைக்கு சாட்டர்டேங்கிறதுனால யாருமே ஒர்க்குக்கு வரல சார். அதுவும் இல்லாமல் கியூசி கம்மியாக தான் வந்திருக்கு. அப்படியா? சரி பரவாயில்ல. என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கோமா, இன்னும் ஒரு மாசத்துக்கு நான் ஆஃபீஸ்க்கு வர மாட்டேன். அப்படியா சார்? மாப்பிள்ளை யாருன்னு தெரியும்ல? தெரியும் சார். சரி நீ ஒன்று பண்ணு, டெய்லி கியூசி பார்த்துட்டு எனக்கு வந்து அட்டெண்டன்ஸ் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்ரு. சரிங்க சார். டெய்லியுமே கரெக்டாக 6 மணிக்கு எனக்கு ரிப்போர்ட் வந்துடணும். ஓகே சார். அப்புறம் சாட்டர்டே கியூசி கம்மியாக இருந்ததுன்னா நீனும் ஆஃபீஸ்க்கு வர வேண்டாமா, வீட்லேயே ரெஸ்ட் எடுத்துக்க. சாட்டர்டே வந்த கியூசியை மண்டே பார்த்தா போதும். ஓகே சார். சரிம்மா, அப்போ நான் கிளம்புறேன். எனக்கு ரிப்போர்ட் மட்டும் மறக்காமல் அனுப்பிவிட்ரு. சரிங்க சார், கண்டிப்பாக அனுப்பிவிட்றேன். என்ன டீ, அவர் என்ன சொல்லிட்டு போறாரு? டெய்லி ரிப்போர்ட்டும் வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொன்னாரு டீ. அதை கேட்கல டீ, ஏதோ கல்யாணம்னு சொன்னாரு. அவர் பொண்ணுக்கு கல்யாணமா, இன்னும் ஒரு மாசத்துக்கு ஆஃபீஸ்க்கு வர மாட்டாராம். நான் தான் அன்னைக்கே சொன்னல, உன் மனசுல இருக்கிறத சிவா கிட்ட சொல்லுன்னு. போனேன் டீ, பயமா இருக்குன்னு திரும்ப வந்துட்டேன். இப்ப பாரு, கல்யாணத்துக்கே போயிடுச்சு. இனி என்ன பண்ண போற? பரவாயில்ல டீ, என்னோட காதல் ஒன் சைடு தானே, என் காதல் எனக்குள்ளே இருக்கட்டும். ஐசே நில்லு. வேண்டாம் ஜெனி, இதுக்கு மேலே எதுவும் சொல்லாத, என் மனசுல தாங்குறதுக்கு சக்தி இல்லை. அது இல்லாட்டி இப்பவும் நமக்கு நிறைய டைம் இருக்கு. வேண்டாம் ஜெனி, என் காதல் எனக்குள்ளவே இருக்கட்டும். என்ன டீ சொல்றேன்? என்னைய மாதிரி தானே அந்த பொண்ணுக்கும் ஒரு கனவு இருக்கும். அந்த கனவை எதுக்கு நான் கலைக்கணும்? ஒன் சைடா லவ் பண்ண சொல்லி தொலைங்கடி. இப்ப பாரு எப்படி வந்து நிக்குன்னு. தப்புதான். அம்மா என்ன டைட்டா இருக்கு. இந்த பீராவுக்கு என்ன ஊத்துன்னு எத்தனை நாள் சொல்றது? இனி அவகிட்ட சொல்றத விட நம்மளே தூக்கி ஊத்த வேண்டியதுதான். என்ன உள்ள இருக்க கோடி துணியெல்லாம் என்ன ஆயிருமென்னு பாக்கேன். அவ்வளவு துணியை வெளியே எடுத்து போட்டுதான் மறுபடியும் என்ன ஊத்தனமா இருக்கு. இப்ப சொல்ற, தனியா தான் இருக்கேன். என்ன இவன் தனியா தான் இருக்கேன்னு பேசுறான்? என்ன பேசுறான்னு கேட்போம், ஒளிஞ்சுக்கிடுவோம். மாப்பிள்ள 2 மாசம் வட்டி பணமும் கொடுத்துட்டேன், முதல்ல எப்ப தருவேன்? டேய் கௌதமு, இப்ப தானடா கொடுத்தேன். நீ கொடுத்தது வட்டி மட்டும்தான் மச்சான், முதல்ல எப்ப தருவே? கொஞ்சம் பொறுமையா இருடா. நான் பொறுமையா தான் மச்சான் இருக்கேன், ஆனா எங்க அப்பா தான் அவசரப்படுறாரு. டேய் மச்சான், சொன்னா புரிஞ்சுக்கடா. நானே வேலை இல்லாம வீட்டுல போய் சொல்லிட்டு எப்படியோ சமாளிச்சுட்டு இருக்கேன். என்னது வேலை இல்லையா? இதோட 4 மாசம் நான் போய் சொல்லிட்டேன்டா. அட பாவி, அப்ப எப்படி சம்பளம் தந்தான் வீட்டுக்கு? உன்ட வட்டிக்கு பணம் வாங்கி தாண்டா சம்பளம் மாதிரி வீட்டுல கொடுத்தேன். கொஞ்சம் பொறுமையா இருடா, எங்க அக்காவுக்கு கல்யாணம் வச்சிருக்காவே. டேய், உங்க அக்காவுக்கு கல்யாணம் வச்ச நான் ஏன்டா பொறுமையா இருக்கணும்? புரியாம பேசாத மச்சான், எப்படியும் மொய் பணம் சேரும், எப்படியாவது உன் கடனை அடைச்சிடுறேன். யாரு வீட்டு மொய் பணத்துல யாரு கடன் அடைக்கிறது? இவன் என்ன இப்படி பிராடுத்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டான்? டேய் மச்சான், எங்க அப்பா சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டுக்காரா. ஏதாவது நகை ஏதாவது இருந்துன்னா அடகு வச்சு சீக்கிரமா கூட. நீ வேற புரியாம பேசாத மச்சான், ஒன்னொன்னா உனக்கு சொல்ல முடியாது. நானே யாருக்கும் தெரியாம நின்று பேசிட்டு இருக்கேன். யாராவது கேட்டாவனா அவ்வளவுதான் என் கதை. நான் ஒன்னும் முயற்சி எடுக்காமலாம் இல்லடா. என் பொண்டாட்டிட்ட போய் நகையை கேட்டா அவ தரமாட்டிக்கிறா. அட கடவுளே, இது எப்ப நடந்து? எனக்கு வேற வழியே இல்ல மச்சான். என் பொண்டாட்டி கழுத்துல இருக்க தாலி செயின் தான் கடைசி வழி. அதையும் அவகிட்ட இருந்து எப்படி வாங்குறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். அட ஈத்திர பையல, நீ நான் எனக்கு பேரனா வந்து பிறந்த. நீ உன் அப்பனுக்கு மேலதான் இருப்ப போலயே. நானே அந்த கம்பெனில 60,000 ரூபாய் தூக்கி கொடுத்துட்டு இன்னும் 4 மாசம் சம்பளம் பாக்கி, அது வேற எப்போ போடுறான்னு தெரியல. நான் தாண்டா இப்போ புலம்பிட்டு இருக்கேன். நீ ஒன்றும் வருத்தப்படாத மச்சான். எப்படிடா வருத்தப்படாம இருக்க முடியும்? 2 நாளைக்கு ஒருக்கா வட்டி பணம் எங்க, முதல் பணம் எங்கன்னு கேட்க எப்படி வருத்தப்படாம இருக்க முடியும்? புரிஞ்சுக்க மச்சான், எங்க அப்பா எதுக்கு கொடுத்தாருன்னு எனக்கே தெரியல. இவ்வளவு அவசரமா எதுக்கு கேட்கணும்? 4 மாசம் தான் ஆகுது, கொஞ்சம் டைம் கொடுக்கலாம்ல. இதெல்லாம் உன் அப்பாட்ட போய் பேசுடா, ஏன்டா பேசிட்டு இருக்க? சரி மச்சான், எப்படியாவது பார்த்து கொடு. சரி நீ வை, நான் எப்படியாவது பார்த்து கொடுக்குறேன். இவங்கிட்ட வட்டிக்கு பணத்தை வாங்கிட்டு தினமும் கத்தி மேல நின்ன மாதிரிலாம் இருக்கு. அட பாவி, இவனை பிடிச்சாதான் உண்மை என்னன்னு தெரியும். அதான் அந்த அள்ளி பிள்ளை அங்க போய் இருக்குதோ. இப்படி எல்லாமா ஒருத்தன் கடன் வாங்குவான்? போய் சொல்லி சம்பளம் தரணும்னு என்ன அவசியம்? இம்மா எனக்கு வேலை இல்லை அப்படின்ட்டு வீட்டுல இருந்தா நம்ம என்ன அவனுக்கு கஞ்சி ஊத்தாமையா போயிட போறோம்? அசோக்கு, கொஞ்சம் அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது, கிடைக்குமா? இல்லடா, ஒரு 80,000 ரூபாய் தேவைப்படுது. நீ கொடுத்தன எப்படியாவது ஒரு 2-3 நாள்ல நகை அடகு வச்சு உனக்கு கொடுத்துருவேன். சரி மச்சான். ரொம்ப தேங்க்ஸ்டா. எந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லி நான் வந்துடுறேன். பேக்கரிக்கா? சரி மச்சான். நான் இப்போ உடனே வரேன். கடவுளே, முதையே இவங்கிட்ட கேட்டிருந்தா பணம் கிடைச்சிருக்குமோ என்னமோ. கௌதம் அப்பா கிட்ட வாங்கின 80,000 ரூபாய் பணத்தையும் அடைக்கணும். ஒரே டார்ச்சர், தாங்க முடியல. ஸ்பீடு பணம், ஸ்பீடு வட்டின்னாவே, அதுக்கு நீ இவ்வளோ ஸ்பீடாவா இருக்கணும்? இவனுக்கு 80,000 ரூபாய் எப்படி கொடுக்குறது? எப்படியாவது அள்ளி கையில காலில் விழுந்தாது அந்த செயினை வாங்கணும். ஏம்மா, இந்த பையன் இப்படி இருக்கான்? 80,000 ரூபாயா? இம்மாடி, இவனை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு 30,000 ரூபாய் கடன் வாங்கினக்கே நம்ம மகா 3 வருஷமா கடந்து கல்லு முள்ளுமா செமந்து அந்த பிள்ளை அடைச்சிச்சு. இப்ப 80,000 ரூபாங்கானே, இது 8 வருஷம்ல கடந்து அடைக்கணும்.
கடவுளே, இது எங்க போய் நிக்க போதோ தெரியல. இப்ப யாருக்கிட்டே 80,000 ரூபாய் பணம் கேட்டிருக்கான். அதை வாங்குறதுக்குள்ள நம்ம போய் எப்படியாவது அவனை தடுக்கணும். சிவா, பூரணி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஐயோ சிவா, நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆமா, எதுக்கு ஃபோன் பேசும்போது கோவமா கட் பண்ணிய? இந்த பாத்தீங்களா, இதான் அந்த புது ஃபோனு, ஐபோனு. நல்லா இருக்கு திரும்ப யூஸ் பண்றதுக்கு. சும்மா அங்கிட்ட எங்கிட்ட சரட்டுன்னா போதி. சிவா, நமக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதே மாடல் ஒரு ஃபோனை வாங்கி அந்த பையனுக்கு கொடுத்துருவோம், சரியா? இதே கொடுக்கலாம். ஆனா நான் யூஸ் பண்ணிட்டேன்ல, அப்புறம் ஒரு மாதிரி நினைப்பாவ. நம்ம புதுசே வாங்கி கொடுத்துருவோம்னா சிவா. அப்புறம் சிவா, முன்னாடிலாம் உங்ககிட்ட பேசணும்னா யாராவது இருக்காவளா, ஏதாவது கவனிக்காவளான்னு பயந்து பயந்து தான் பேசணும். இப்போ அப்படி கிடையாது. என் பாட்டுக்கு உட்காந்து மெசேஜ் பண்ணலாம், ஃபோன் பண்ணலாம். அவியலே வந்துட்டு யாரு மாப்பிள்ளக்கிட்டே பேசிட்டு இருக்கா அப்படின்னு கேட்காவ. நானும் ஆமான்றுவேன். பிரச்சனை இல்லைல்ல. ஏனே சிவா, நம்ம டெய்லியுமே பேசிக்கலாம். என்னாச்சு சிவா, வந்ததுலேருந்து நானே பேசிட்டு இருக்கேன், அமைதியாகவே இருக்கீங்க. ஃபோனை பாக்கியலா? வேண்டாம். சரி விடுங்க, அப்புறமா பார்த்துடுங்க. இன்னைக்கு கதையை கேட்டீங்களா? பார்லர் போறேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அன்னைக்கே உங்களை பார்க்கறதுக்கு பார்லர் போறேன்னு தான் வந்தேன். கடை பூட்டி இருக்கு அது இதுன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். இன்னைக்கு அப்படி ஒன்றும் சமாளிக்க முடியாது. சீக்கிரமா பேசிட்டு பார்லர் போயிட்டு ஐப்ரோலாம் பண்ணிட்டு வரணும். என்னன்னு சொல்லுங்க, சீக்கிரமா சொல்லுங்க. அது பூரணி, என்னன்னு சொல்லுங்க சிவா. சிவா, நாளைக்கு எங்க அப்பா பார்த்த பொண்ணுக்கும் எனக்கும் பூ வைக்காவ. இது தெரிஞ்சது தானே. எப்படி நீங்க இந்த கல்யாணம் வேண்டான்னு தானே சண்டை போட போறிய? இதுக்கு எதுக்கு வருத்தப்படுறிய? இல்ல பூரணி, இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதம் சொல்லிட்டேன். வாங்க சிவா, விளையாடுறதுக்கு ஒரு இதே இல்லையா? உண்மையாதான் பூரணி. என்னாச்சு சிவா, எதுக்கு இப்படி சொல்றீங்க? என்ன வாயெல்லாம் நம்ம வருது. ஒரு 2 ரூபாய்க்கு வெத்தலை கொடுங்க பாப்பா. சிவா, விளையாட்டு கூட அப்படி சொல்லாதீங்க சிவா, என் உசுரே போயிரும். அடி ஆத்தி, இது நம்ம ஊருக்கு மாதிரி தானே. இங்க என்ன பண்ணுது? ஒளிஞ்சிருந்து பாப்போம். இல்ல பூரணி, நல்லா யோசிச்சு தான் சொல்றேன். நான் எங்க அப்பா பார்த்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீ என்னையும் மறந்துரு. ஏன் சிவா இப்படிலாம் பேசுறீங்க? அதுக்கு பேசாட்டிக்கு நீ செத்துருன்னு சொல்லலாம். அப்படி போட சக்க, நான் அன்னைக்கே ஒரு யுகமா யோசிச்சேன். கதை இப்படி போகுதா? நீ எதுக்கு உசுர விடணும்? உன் வீட்டுல நான் சொல்லுதேன், உன் வீட்டுல இருக்க பெருசுகெல்லாம் உசுர விடட்டும். என்ன பூரணி இப்படிலாம் பேசுற? அதான் உனக்கு 100 பவுன் நகை வருது, ஐபோன் வருது, நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்க ஆள் வருது. நீ என்னையே கல்யாணம் பண்ணா இவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியாதுமா. இங்க பாரு, நான் ஜஸ்ட் உனக்கு ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் தான் வாங்கி தந்தேன். ஆனா அந்த பையன் உனக்கு ஆப்பிள் ஃபோனே வாங்கி தந்திருக்கான். என்னடி, ஆப்பிள் வாங்கி தந்ததுக்கெல்லாமா சண்டை போடுவியே? இல்ல ஆப்பிள் பழம் வேணும்னா கடையில 1 கிலோ வாங்கி கொடு, 200 ரூபாயோ 300 ரூபாயோ வரும். அதுக்கு அந்த பிள்ளைய போட்டு அள வச்சிட்டு இருக்கானையா? சிவா, எனக்கு ஒன்றும் ஃபோன் முக்கியம் இல்லை, எனக்கு என் காதல் தான் முக்கியம். இல்ல பூரணி, நான் எங்க அப்பா மேல ப்ராமிஸ் பண்ணிட்டேன், நீங்க பார்த்த பொண்ணையே நான் கட்டிக்கிறேன்னு. என்ன, நம்ம காதலிச்சு ஒரு 5 மாசம் இருக்குமா? என்ன சிவா, சாதாரணமா 5 மாசம் நீங்க? ஆமா பூரணி, 5 மாசம் தானே ஆகுது. இந்த 5 மாசமும் கனவுல எப்படி எல்லாம் வாழ்ந்தேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். என்னையே மறந்துருன்னு சொல்றதுக்கு தான் நான் வர சொன்னேன். நான் வாங்கி கொடுத்த ஃபோனையும் சிம் கார்டையும் எப்படியாவது யாருக்கும் தெரியாம எரிச்சிரு. நீ உங்க வீட்டுல பார்த்த மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. இந்த வார்த்தையை எப்படி சிவா உங்களால சொல்ல முடியுது? என்ன, அவன் சந்தோஷமா இருன்னு சொல்லுதான், இவன் நான் முடியாது அழதான் செய்வேன்னு கண்ணீர் விடுதா? என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. சிவா, நீங்க இல்லைன்னா நான் உசுர விட்டுறேன் சிவா. பூரணி, இப்படியெல்லாம் பிளாக்மெயில் பண்ணி ஒன்றும் ஆக போறது இல்லை. நான் எங்க அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். என்ன சிவா, உங்க அப்பாவை கேட்டுதான் நீ காதலிச்சிங்களா? இதே சத்தியம் தானே 2 மாசத்துக்கு முன்னாடி என்கிட்டயும் பண்ணீங்க. நான் தான் உங்க கூட வந்துடுறேன்னு சொல்றேன்ல. நம்ம 2 பேரும் எங்கேயாவது போய் சந்தோஷமா இருப்போம். என்ன பேசுதாவோ ஒன்றும் கேட்காண்டைக்கு. இந்த கடைக்காரன் சும்மா தானே இருக்கான், என்னதாவது கேட்டு சொல்லாம்ல. குத்துக்கல்லாட்டம் இருக்கான் பாரு. இல்லை பூரணி, இவ்வளவு நாள் எனக்கு அம்மா இல்லாத குறையா எங்க அப்பா என்னைய வளர்த்தாவ. என் கல்யாணம் மட்டும்தான் எங்க அப்பாவுக்கு நான் தர பரிசா இருக்கும். இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவுமே இல்லை பூரணி. நான் வாரேன். சிவா, நில்லுங்க சிவா. என்னையும் மன்னிச்சிருமா, உன் மனசை நான் தான் கெடுத்துட்டேன். ஐயோ, கெடுத்துட்டானா? இந்த லவ்லாம் வேண்டான்னு சொன்னேன், நான் தான் உன் மனசை கெடுத்துட்டேன். ஓ, மனசையா? ஒரு நிமிஷத்துல ஈரக்குலை அத்து போச்சு. சிவா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு திரும்ப வந்தா எல்லாரும் நம்மளை ஏத்துக்கிடுவாங்க. என்னது, திருப்பூர்ல கல்யாணமா? சொன்னா புரிஞ்சுக்க பூரணி, நான் எங்க அப்பா மேல சத்தியம் பண்ணிட்டேன். என்னது, அப்பா சத்திரத்துல இருக்காரா? என்ன பேசுதவனு சரியா உழவும் மண்டைக்கு விளங்கையும் மண்டைக்கு. சிவா, பக்கத்துல வராத பூரணி, யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாவ. புரிஞ்சுக்கோங்க சிவா, நீங்க இல்லைன்னா என் உசுரை விட்டுருவேன். நான் எப்பயும் உன் கூட தான் இருப்பேன் பூரணி, ஆனா கணவனா இல்லை, ஒரு ஃப்ரெண்டா. எதுக்கு என்னை துரத்தி காதலிச்சீங்க? இந்த மாதிரி வேதனையை தர்றதுக்கா? காதலோட வலி எப்படி இருக்குன்னு தெரியுமா? என் மனசே 2 உடஞ்ச மாதிரி இருக்கு. என் இதயம் அப்படி ஒரு வலிக்கு. நீங்க இல்லைன்னா சத்தியமா நான் தற்கொலை பண்ணிப்பேன். சொல்லிட்டே இருக்கேன், சும்மா தற்கொலை பண்ணிப்பேன், செத்து போயிருவேன் அப்படி இப்படிங்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? நான் தான் எங்க அப்பா பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேங்க. இல்ல அப்புறம் என்ன?
உனக்கு என்னம்மா 100 பவுன் நகை இருந்தா உனக்கு போதும். சிவா நகை நான் கேட்கல, எங்க அம்மா தானே கேட்டாங்க. உங்க அம்மா கேட்பாங்க, அவங்க அம்மா கொடுப்பாங்க. ஆனா போட்டுட்டு மினுக்கிறது நீ தானே. எதுக்கு சிவா இப்படி எல்லாம் பேசுறீங்க? கஷ்டமா இருக்கு. நான் தான் சொல்றேன்ல, நான் எங்க அப்பா பார்த்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஒரு ஃப்ரெண்டா இருக்கிறதா இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணு, இல்லாட்டி எனக்கு ஃபோன் பண்ணாத. சும்மா சும்மா தற்கொலை பண்ணிக்க போறேன்னு மிரட்டாத. சிவா என்ன இந்த புள்ளைய விட்டுட்டு அவன் போயிட்டான், இது அழுதுட்டு நிக்கு. என்ன சங்கதின்னு தெரியல. சரி நம்ம வாய் வர நம்மன்னு வருது. வெத்தலை வாங்குறதுக்கு வந்தோம். வெத்தலையா முக்கியம்? அதை விட மேட்ரு ஒன்று சூப்பராக கிடச்சிருக்கு. இதை போய் ஊருக்குள்ள பரப்பி விடுவோம். சிவா